வணக்கம் அன்பு சினிபாஸ் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கும் அது போல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை தான் கொண்டு வந்திருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்ம அவசரமா எங்கேயா வெளியே போகணும்னா, நம்ம டாக்ஸி புக் பண்றதுக்காக இருக்கட்டும், ஆட்டோ புக் பண்றதாக இருக்கட்டும், அதுக்காக நம்ம வெளியே போய் கூப்பிட வேண்டிய நிலைமைகள் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் மாதிரியான பெரிய சிட்டிஸ்ல ஆன்லைன் மூலமாகவே அதை புக்கிங் பண்ணிக்கலாம். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல முதன் முறையாக இந்த ஆன்லைன் மூலமாக புக் பண்ணக்கூடிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் மூலமா எப்படி நீங்க ஆட்டோ டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறோம். இந்த ஆப்போட பிரான்சைசி நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க இது பத்தின பல டீடைல்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த ஆப் பத்தி நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பயனுள்ள பல தகவலை நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. வாருங்கள் நேயர்களே, நாம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம இந்த ஆட்டோ டாக்ஸி புக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்பை பத்தி பார்க்க போறதா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆப்போட பிரான்சைஸ் கூட நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, இந்த ஆப் எப்படிப்பட்ட ஆப்? ஸோ இந்த ஆப் எப்படி ஆட்டோ டாக்ஸி எல்லாம் புக் பண்ற மாதிரியான ஆப் எப்படி? இந்த ஆப்பை நீங்க ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சு? ஸோ இந்த ஆப்பை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க கம்பெனி பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஆடியன்ஸ்க்காக. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு, எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தான். இந்த நம்ம கம்பெனி ஜுக்னு, இட்ஸ் அன் இந்தியன் கம்பெனி. அதை ஸ்டார்ட் அப் பண்ண விதம், அவங்களுடைய விஷன் அண்ட் மிஷன், இதெல்லாம் ஏகதேசம் என்னோட ஒரு ஐடியாலஜி ஆர் என்னுடைய விருப்பத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரியும் இல்லை அதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுனால தென் ஐ வென்ட் த்ரூ. நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்டடி பண்ணோம். இப்போ ஜுக்னு அப்படின்னு சொல்றதா இருந்தா, ஜுக்னு இஸ் அன் இந்தியன் கம்பெனி. இந்தியாவில் ஆட்டோ ரிக்ஷா அக்ரிகேஷன், ஆட்டோ ரிக்ஷாக்காக தொடங்கப்பட்ட முதல் ரைடு ஹேலிங் ஆப். நீங்க மற்ற ரைடு ஹேலிங் ஆப் சொல்ல, சாரி, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா தொடங்கப்பட்ட ஆப் இந்த ஜுக்னு தான். அந்த மாதிரி ஆட்டோ ரிக்ஷாக்காக தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய இந்த கார்பரேட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஓலா, ஊபர், இந்த மாதிரியான இருக்கு கார்பரேட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி வரலையா இந்த மாதிரி ஆட்டோ டாக்ஸி புக் பண்ற மாதிரி? இப்ப நீங்க சொன்ன கம்பெனிஸ் ஆக்சுவலா பண்றாங்க. இப்ப நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவா நீங்க ஒரு கார்பரேட் லெவல்ல மேல இருந்து பார்க்கும்போது இது ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட். ஃபர்ஸ்ட் உங்க ஜியோ ஃபென்சிங் ஜியோகிராபிக்கலி இட்ஸ் வெரி சின்ன டிஸ்ட்ரிக்ட். அப்போ அவங்களுடைய முதல் எக்ஸ்பான்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்கணும், நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு இந்த எண்ணம் தோன்ற காரணம் என்ன அப்படின்னா, நான் குமரியை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு இங்க மண்ணின் மைந்தர். நீங்க நம்ம எதை சாதிச்சாலும் நம்ம ஊர்ல நம்ம செஞ்சு பண்ணுவோம். அப்படித்தான், அதுதான் உண்மை. ஆக்சுவலா இப்ப நம்ம வெளியூர்ல இருக்கும்போது கூட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 100 தடவை யோசிக்கணும், ஒரு 1000 ஆங்கிள்ஸ்ல பார்க்கணும், மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். பட் கன்னியாகுமரி என்னோட சொந்த மாவட்டம் அப்படிங்கறனால, சோ இந்த மாவட்டத்துக்குள்ள நம்ம சாதிக்கணும், பண்றதை நம்ம இந்த மக்களுக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. உண்மைதான். ஆக்சுவலா அது ஒரு சைடு இருந்தாலும், இங்க நமக்கு நிறைய ஈஸியா, கொஞ்சம் ரொம்ப எளிதா எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும் அப்படிங்கிற. இப்போ உங்களுக்கு இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல ஓகே, இந்த மாதிரி ஆப் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே அதை யூஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ஓகே, இந்த நம்ம ஊர்ல கொண்டு வந்தாச்சுன்னா, இங்க வில்லேஜ் சைடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஏரியா. இங்க சிட்டிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு ஏரியா தான். டோட்டலா அவுட்டர் நிறைய வில்லேஜ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க உள்ள மக்கள் இந்த ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே இது எப்படி உங்களுக்கு அவங்க கிட்ட ரீச் பண்ண முடிஞ்சது? ஓகே, அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல சாரி டு சே, முதல்ல நான் இதை ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். அதாவது கம்பேரிட்டிவ்லி நம்ம ஹைலி லிட்ரேட்டட் டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி, தமிழ்நாட்டில். ஆமா, அதனால எனக்கு அந்த ஒரு வியூ வரவே இல்லை. அதாவது வில்லேஜ் இந்த மக்கள்கிட்ட நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம், டெஃபினட்டா அது 0 மேபி இருக்கலாம். அதாவது எப்படின்னா, நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹைலி லிட்ரேட்டட் டிஸ்ட்ரிக்டுக்குள்ளால இந்த மாதிரி ஒரு நியூ டெக்னாலஜி எடுத்துட்டு போறது பட்
எனிவே இனிஷியலி ஐ தாட் இட்ஸ் ஜீரோ ரிஸ்க் அப்படின்னாலும் கன்சிடரபிளி எங்களுக்கு வந்து லாங் ரன் இப்போ வந்து செகண்ட் இயர் நாங்க செலிப்ரேட் பண்றோம் அண்ட் செகண்ட் இயர் இன் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லி. சில இடங்கள்ல வந்து சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சோம். அதாவது அப்ப கூட அது எப்படின்னா நீங்க கம்பேரிட்டிவ் நீங்க சொன்ன மாதிரி தான் வெரி லிட்ரேட்டட் டிஸ்ட்ரிக்ட் அப்படி இருந்தும் நமக்கு வந்து பெனிட்ரேட் பண்றதுல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நாங்க ஓவர் கம் பண்ணிருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த மெசேஜை கொண்டு போறதுல உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமை இருக்கும். இப்போ உதாரணமா இப்ப கன்னியாகுமரி இல்லாம நீங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரு புது செக்டார், அதாவது இப்போ ரைடு ஹெயிலிங் ஆப் அப்படிங்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு ப்ராடக்ட். இந்த இங்க ஓடுற நம்ம ஓட்டுநர்களுக்கும் சரி நம்ம பயணிகளுக்கும் சரி இது கம்ப்ளீட்லி நியூ. இப்ப வெளியூர்ல போயிட்டு வராங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு புது ப்ராடக்டா தெரியாது. நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அது ஒரு புது ப்ராடக்ட் தான். அப்போ இது சம்பந்தமான கண்டென்ட் அந்த விஷயங்களை நீங்க மக்களுக்கு ரொம்ப மத்த டிஸ்ட்ரிக்டை விட ஈஸியா சொல்லிட முடியும். இங்கிலீஷ்ல போட்டனாலே புரிஞ்சிருவாங்க, எளிதா சொல்றதா. தமிழ்ல போட்டா இன்னும் ரொம்ப எளிதா போயிடும் எல்லாருக்குமே. அதனால உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து கொஞ்சம் எஜுகேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இங்க வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியை புது டெக்னாலஜியை கொண்டு வரதுல எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இந்த பேர் ஜுக்னு அப்படின்னு ஒரு பேர் வந்து இது ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணும்போது அதே பேரோட லான்ச் பண்ணாங்களா, இல்ல மக்கள்கிட்ட எளிமையா ரீச் ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு கேட்சான ஒரு நேம் இருக்கணும் அந்த மாதிரியான யோசிச்சு அந்த மாதிரி நேம் கிரியேட் பண்ணாங்களா? அதை பத்தி கொஞ்சம். வெரி குட். ஏன்னா சில இடங்கள்ல நானே ஃபீல் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. எப்படின்னா கஸ்டமர்ஸ் இல்லைன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாராவது கால் பண்ணும்போது they pronounce the name ஜக்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆப்போட நேம் வந்து கம்ப்ளீட் கரெக்ட் அசென்ட் இஸ் ஜுகுனு. ஜுகுனு அப்படின்னா வந்து நம்ம ஹிந்தி மொழியில மின்மினி பூச்சி அப்படின்னு பொருள் அவங்களுக்கு. அந்த பேர் அவங்க வைக்கிறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ரிவீல் பண்ண முடியாது, டைம் இருக்காது உங்களுக்கு. சோ ஜுகுனு அப்படிங்கிறது ஆப்போட பேரு. இப்போ அந்த ஆரம்ப காலத்துல வந்து மக்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கோ கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா தமிழ் அப்படின்னாலும் ஆங்கிலம் கலந்த தமிழ் இங்க இருக்கு நமக்கு, ஆனா ஹிந்தி கலந்த தமிழ் கிடையாது. அதனால இந்த ஜுகுனு அப்படிங்கிற பேரு நம்ம மக்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு புதுசாவே இருந்தது. ஜுகு ஜுகு அப்படின்னு இப்ப மக்கள் வந்து கம்ப்ளீட்டா ஜுகுனு கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சு. இப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணும்போது அந்த வெயிட்டிங்ஸ், அதாவது வெயிட் பண்ண சொல்லுவாங்க, ரிட்டர்ன் வருவாங்க, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க ஜுக்னு ஆப்ல ஒரு ஆட்டோ புக் பண்ணி ஒரு ரைட் போறாருன்னா அந்த மாதிரி வெயிட்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரைட், தேங்க்யூ. இது ஆக்சுவலா நிறைய கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட தான். இதுக்கு முன்னாலே இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் கால்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். நம்ம ஜுக்னு ஆப்ல வந்து பொதுவாகவே ரைடு ஹேலிங் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா சாராம்சங்களும் நம்ம ஜுக்னு ஆப்ல இருக்கும். அண்ட் நம்மள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கூட இருக்கு. இப்போ பேசிக்கா இந்த கொஸ்டினுக்கு வரும்போது ரவுண்ட் ட்ரிப், இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே அது எங்க போகணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும். நீங்க இப்போ எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி அப்படின்னு போட்டீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி வந்து சிட்டில இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு இடம். இப்போ நாங்கள் அது அவுட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட் ஸ்டேஷன்ல நீங்க எந்த ஏரியாவோட பெயர் போட்டாலும் அந்த ஸ்கிரீன் அப்படியே மாறி அடுத்த ஸ்கிரீன் உங்களுக்கு வரும். டிராப்பா இல்ல ரவுண்ட் ட்ரிப்பா அப்படின்னு கேட்கும். டிராப் அப்படின்னா நீங்க அங்க இறங்கிட்டு ஆட்டோ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ரவுண்ட் ட்ரிப்னா உங்களை கொண்டு கன்னியாகுமரியில இறக்கி விட்டுட்டு உங்களுக்கு அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அங்க வெயிட் பண்ணி ரெண்டாவது உங்களை பிக்கப் பண்ணி நீங்க ஏறின இடத்துல கொண்டு இறக்கி விடுவாங்க. அது பேர் ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆக்சுவலா இது ஃபேருமே வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் வரும். இப்ப நீங்க டிராப்னு போட்டுட்டு நான் கன்னியாகுமரி போறீங்க அப்படின்னா அதே ஆட்டோவை நிப்பாட்டிட்டு நீங்க இங்க வரும்போது உங்க சார்ஜ் டபுள் ஆயிரும். இப்ப நீங்க கன்னியாகுமரி போயிட்டு திரும்ப வரணுங்கிற பிளான் முதல்ல இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த ரவுண்ட் ட்ரிப்னு செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா ஆட்டோ வந்து இறக்கி விட்டுட்டு அவர் 1 hour 2 hours வெயிட் பண்ணிட்டு ரெண்டாவது பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவாரு. எவ்வளவு நேரம் ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கோ அதுக்கான சார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஆட் ஆகும். சார், அப்போ வந்து கேப் புக் பண்றதை பத்தி ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். இந்த கேப் புக் பண்றதுல வந்து இந்த டைம் பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க, டிராவலுக்கு வந்து ஒரு டைம் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அந்த பேக்கேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களா? அந்த 1 hour 2 hour 20 kilometers 40 kilometers இந்த மாதிரி பேக்கேஜ்ல உங்க ஆப்ல வந்து லான்ச் பண்ணிட்டீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இதை நம்ம வந்து அவர்லி பேக்கேஜ் இல்லைன்னா கிலோமீட்டர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ரைடு ஹெயிலிங்ல. இப்போ
ஆட்டோ ரிக்ஷா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு லான்ச் பண்ணி. அதுல வந்து நம்ம உங்களுக்கு சிட்டி டிராப் இருக்கு, ரவுண்ட் ட்ரிப் இருக்கு, பேக்கேஜஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஈவன் ஆட்டோ ரிக்ஷால உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பேக்கேஜஸ் இருக்கு நம்ம ஆப்ல. 4 hours 50 கிலோமீட்டர், 8 hours 100 கிலோமீட்டர்னு பேக்கேஜ் இருக்கு. சாதாரணமா நீங்க வந்து ஏதாவது கல்யாண பத்திரிகை கொடுக்க போறீங்க, இல்ல கோயில் விசேஷம் சொல்ல போறீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் போட்டு போயிடலாம். அது நீங்க சுத்தி வரும்போது ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள அது ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் வந்துடும். ஸோ அதே பேக்கேஜ் சிஸ்டம் வந்து கார் நாங்க ஆட் பண்ணி 3 மாசம் தான் ஆகுது. இப்போ பேக்கேஜ் வந்து ஒரு 8 பேக்கேஜஸ் நாங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறோம், இன்க்ளூடிங் ஏர்போர்ட் பேக்கேஜஸ். இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஒரு இடிஎல் அது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். 2 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு அந்த பேக்கேஜும் அவைலபிளா இருக்கும். பேக்கேஜ் நீங்க வந்து இப்போ 2 கிலோமீட்டர் 22 hours 20 கிலோமீட்டர், 4 hours 40 கிலோமீட்டர், அப்படி 10 hours 100 வரைக்கும் உங்க தேவைக்கு ஏத்தால நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து அடுத்ததான் வந்து இந்த சம்மர் சீசன் வந்து தொடங்க போகுது. இப்போ வித்தின் வீக்ல தொடங்கிடும். ஸோ இந்த சம்மரை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பேக்கேஜஸ் வந்து லான்ச் பண்ணுவீங்களா? இந்த டூரிசமுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வெரி நைஸ். சம்மர் வருது, ரொம்ப மகிழ்ச்சிகரமான காலம். ஸோ இந்த பொதுவாக இந்த சம்மர் இதுக்கு என்ன ஆஃபர்ஸ் நம்ம அதிகமாக ஃப்ளோட் பண்ணுவோம், எதிர்பார்ப்போம், ரெண்டும் நடக்கும். ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து வேரியஸ் ஆஃபர்ஸ் நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் சைடு ஆஃபர், பார்ட்னர் சைடு ஆஃபர், ஒரு எந்தியூசியாஸ்டிக் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் மாதிரி. ரெண்டாவது வந்து இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிறது இப்போ உங்களுக்கு ஏப்ரல்ல, இப்பவுமே ஆல்மோஸ்ட் நார்த்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா சம்மர் டூரிஸ்ட் பர்சன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, டிராவலர். இப்போ உங்களுக்கு நம்ம ஊர்ல இப்போ ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல்ல கூட இப்போ 15க்கு மேல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்பதான் முடியும். இந்த 15க்கு உள்ளால உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் எல்லாம் அவைலபிளா வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ உங்க ஆப் வந்து என்ன மாதிரி இதுலலாம் கிடைக்குது? உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டோர்ல மட்டும் இருக்குதா, இல்லை வந்து உங்களுக்கு ஐஃபோன்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? ஆப்பிள் ஐ ஸ்டோர்ல வந்து கிடைக்குதா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படியெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க. நம்ம ஆப் ஜுக்னு ஆப் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லயும் இருக்குது, ஐபோன் ஆப் ஸ்டோர்ல ரெண்டுலயுமே கிடைக்கும். ரெண்டுலையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ வந்து உங்க சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து கேப் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகளை கொடுக்குறீங்க? அவங்களுக்கு எப்படிமான வருமான பகிர்வு எந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க? இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கேப் டிரைவரோ அல்லது ஒரு ஆட்டோ டிரைவரோ அவங்க கூட வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க எப்படி வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஷூர். அண்ட் அந்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன். இப்போ நமக்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த ஜுக்னு ஃப்ரான்ச்சைசி ப்ரப்போஸ் பண்ணும்போது, நான் வந்து ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கிறேன், மேனேஜிங் டைரக்டர் கம் ஆப்ரேஷன் மேனேஜர். ஸோ எங்களோட சைட்ல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க ஜுக்னுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற சிட்டிகள்ல நீங்க சில சிட்டில வந்து பைக் டாக்ஸி கூட புக் பண்ண முடியும், ஆட்டோ காருக்கு கூட பைக்கும் நீங்க புக் பண்ணலாம். கன்னியாகுமரிக்கு வந்து நாங்க அதை ஒரு கம்பெனி இன்டர்னல் பாலிசியாவே வச்சிருந்தோம். பைக் டாக்ஸி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அறிமுகம் பண்ண கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளா வச்சோம். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்தது. ஆக்சுவலா பைக் டாக்ஸி அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு தேவையான ஒரு வசதி. அது 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒண்ணு வந்து இப்போ ஒரே ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம ஆட்டோ தான் புக் பண்ண வேண்டியிருக்கு மினிமமா. இப்போ அந்த அதுக்கு கீழே உங்களுக்கு ப்ரொவிஷன் இல்லை. அப்ப ஒரு ஆள் போறதுக்கு நம்ம 3 பேர் போகக்கூடிய வாகனத்தை பயன்படுத்துறோம். இதுல வந்து காசு விரயம் யாருக்கு அப்படின்னா பயனாளருக்கு காசு விரயம். ரெண்டாவது, இப்ப ஒரு ஆள் போறதுக்கு ஒரு பைக் இருந்தா நல்லதா இருக்கும். பைக் டாக்ஸி அதாவது ஒரு ஆளுக்கு போற மாதிரி ஒரு பில்லியன் ஒரு ரைடரு போற நல்லா தான் இருக்கும். பட் அதுல வந்து இப்போ அது ஒரு நெறிமுறைப்படுத்தப்படாத வகையில நம்ம அதை வந்து ஒரு போக்குவரத்து ஊடகமா எடுத்துட்டு வர்றதுல எங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஒருவேளை ஃபியூச்சர்ல உங்களுக்கு பைக் டாக்ஸியும் கூட ஒரு கமர்ஷியலைசேஷன் பண்ணி அதை ஒரு எல்லோ பார்டு மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த நெறிமுறைகள் படுத்தப்பட்டால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பைக் டாக்ஸிகள் நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த புதுசா வரக்கூடிய அந்த டிரைவர் பார்ட்னர்ஸ் வந்து நீங்க எப்படி வந்து அக்யூர் பண்ணிக்கிறீங்க? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி அதை பத்தி சொல்லுங்க. சாரி, நான் அந்த லாஸ்ட் கொஸ்டின் அந்த மறந்துட்டேன். ஓகே, இப்போ ஆன்போர்டு பண்ணும்போது இப்போ ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 தனித்தனியா பார்க்கலாம், ஆட்டோ ரிக்ஷா அண்ட் கார். இப்போ ஆட்டோ ரிக்ஷா பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்போர்டு பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வாகனத்தோட சைடுல ஒரே ஒரு டாக்குமெண்ட் எங்களுக்கு தேவைப்படும், அது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அதை கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு முன்னால அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், இன்சூரன்ஸ், உங்களோட பொல்யூஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பார்க்கணும். பட் இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஜிட்டலைசேஷன் பண்ண
டிஜிட்டலைசேஷன் இருக்கிறனால இப்போ பரிவாகன்ல வந்து உங்க லைசன்ஸ் நம்பரை மட்டும் நீங்க போட்டாலே வண்டியோட எல்லா கவர்மெண்ட் சர்டிபிகேஷன்ஸோட எக்ஸ்பைரி டேட்ஸ் எல்லாமே வந்துடும், அதோட லைவ் ஸ்டேட்டஸ். ஸோ அதனால இப்போ ஆர்சி மட்டும் வாகனத்தோட சைடில். அதே மாதிரி இப்போ டிரைவர் பார்ட்னரோட சைடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டுநர் உரிமம், அந்த ஓட்டுநர் உரிமம், அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுடைய வங்கி கணக்கு, ஒரு பாஸ்போர்ட் போட்டோ, இவ்வளவுதான் அவங்க சைடுல இருக்கிற ஆவணங்கள். இதை கொடுத்தாலே நம்ம ஆன்போர்டு பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட், அவங்களுக்கு இன்கம் எப்படி கிடைக்கும் அதை பத்தி சொல்லுங்க. ரைட். இப்போ ஆன்போர்டிங் முடிஞ்சாச்சு. அப்புறம் பெனிஃபிட் நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா இப்போ எங்களுக்கு வந்து இப்போ கமிஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 5% கமிஷன் வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங், 5% கமிஷன்ல ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதாவது 5 to 10% கமிஷன் ஸ்லாப் வந்து இட் இஸ் ரீசனபிள் அப்படின்னு எங்க மேனேஜ்மெண்டால ப்ரொபோசல் பண்ணப்பட்டது. ஸோ 5 and then we went to 7.5 ஃபார் அவுட் சைட் ரைடுக்கு 7.5. இப்போ வந்து ஒரு ஆஃபரா வந்து 3.5% கமிஷன். எப்படின்னா இது வாட் இட் இஸ் சேஸ்னா, இப்போ ஆட்டோ ஓட்டுநர், நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஜுகுனுல, நீங்க தான் ஜுகுனு ஆப், நான் ஒரு 1000 ரூபாய்க்கு சவாரி எடுத்து ஓடும்போது இதுக்கு நான் 35 ரூபா உங்களுக்கு கமிஷனா கொடுக்குறேன். இப்போ இது ஆஃபர் ஆக்சுவலா. இப்போ நமக்கு வந்து இப்போ பெர்மனன்ட் கமிஷன் பேஸ் அப்படின்னா 5%. உதாரணத்துக்கு நம்ம இந்த ஆஃபர் முடிஞ்சு 5% ஆக்கணும்னா நீங்க 1000 ரூபாய்க்கு ஓடும்போது கம்பெனிக்கு 50 ரூபா கமிஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த கமிஷன், இந்த ஆப் ஆக்சுவலா கமிஷன் அப்படின்னு சொல் வழக்கில் வந்துருச்சு. இது ஒரு ஆப் ஃபீ, சர்வீஸ் ஃபீ. இந்த ஃபீ வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஓடி வச்சுன்னா 50 ரூபாய் கம்பெனிக்கு போய் 950 ரூபாய் அந்த டிரைவருக்கு போய் பார்ட்னருக்கு போயிடும். கரெக்ட். ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இப்ப நம்ம ஜிஎஸ்டி இருக்குது இதுல. இப்ப கஸ்டமர் வந்து இப்ப நீங்க ஒரு 200 ரூபாய் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா 100 ரூபாய் நீங்க அந்த ஆட்டோ சவாரி யூஸ் பண்ணும்போது 5 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கணும், 5% ஜிஎஸ்டி. ஸோ அதையும் ஆட் பண்ணி தான் வந்து பார்ட்னர் உங்கள்கிட்ட வாங்குவாரு. அப்ப 100 ரூபாய் 105 ரூபாய் வாங்குவாரு, 5 ரூபாய் அவர் கம்பெனி கொடுப்பாரு, கம்பெனி கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து எந்த மாதிரி ஏரியால அந்த டிரைவர்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு அக்வயர் பண்ண ரெடியா இருக்கீங்க? எந்த மாதிரி ஏரியால உங்களுக்கு டிரைவர்ஸ் தேவை இருக்குது உங்களுக்கு? சார் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து நாகர்கோவில் சிட்டி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாகர்கோவில் சிட்டி மட்டுமே எங்களுக்கு ஃபுல் ஃபிளட்ஜ், அதாவது ஆட்டோ நீங்க புக் பண்ணீங்கன்னா உடனே கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு 8-9 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா கம்ப்ளீட்டா ப்ராடக்டே புதுசு, அதை எடுத்துட்டு போறதுக்கு, அதை மக்கள் அதை பயன்படுத்த தொடங்குறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல இருந்து நாங்க கன்னியாகுமரி ஓபன் பண்ணிருக்கிறோம், கன்னியாகுமரி சோன். இப்போ கன்னியாகுமரியில இருந்து உங்களுக்கு வந்து தக்கலை வரைக்கும் இப்போதைக்கு ஆக்சுவலா உங்களுக்கு சும்மாங்கடை வரைக்கும் கிடைக்கும் சவாரிகள். உங்களுக்கு பயனாளர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சவாரி கிடைக்கிறதும் ஆட்டோ புக் பண்றதும் கன்னியாகுமரி சும்மாங்கடை. இப்போ ஃபியூச்சர்ல ஆக்சுவலா இன்னும் ஒரு 2 வீக்ஸுக்குள்ளால உங்களுக்கு தக்கலை வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 ஃபேஸா வந்து நாங்க ரன் பண்றோம். ஃபர்ஸ்ட் நாகர்கோவில் சிட்டி. ஸோ இந்த சிட்டி கட்டமைப்பை வச்சுட்டு இப்போ கன்னியாகுமரி பேக்ல நாகர்கோவில் டு கன்னியாகுமரி, மீன்ஸ் சுசீந்திரம் டு கன்னியாகுமரி எக்ஸாக்டா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கன்னியாகுமரியில இருந்து தக்கலை வரைக்கும் வந்துடும். அப்புறம் தக்கலை டு மார்த்தாண்டம், மார்த்தாண்டம் டு களியக்காவிளை. ஸோ அப்படின்னு இந்த ஃபேஸை 4 ஃபேஸாட்டு ஸ்விங் பண்ணியிருக்கிறாங்க, 5 ஃபேஸை. எப்படியும் ஒரு மக்களுடைய ஒத்துழைப்பு அண்ட் பார்ட்னருடைய அதீத சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு 1 hour மேக்சிமம் ஒரு 1.5 yearsல ஹோல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம இந்த சர்வீஸ் பயனளிக்கும் அப்படின்னு நம்புறோம். சரி சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் பதில் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப எங்களுடைய நேர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களுக்கு பேச வேண்டியது எதாவது இருந்தால் நம்ம நேர்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. ஷோர். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த சினிபாஸ் சேனலுக்கு என்னோட நன்றி. அண்ட் கன்க்ளூஷனாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ இந்த 2 வருஷத்துல கிடைச்ச ஒரு வெற்றிகரமான சேவை வழங்கல் அப்படின்னு சொன்னது என்னோட இல்லைன்னா எங்க டீமோட முயற்சி மட்டும் இல்லாம பொதுமக்களுடைய முயற்சி, நம்ம யூசர்ஸ் பயணிகள் அண்ட் எங்களுடைய டிரைவர் பார்ட்னர்ஸ். இப்போ பொதுவாக ஒரு தொழில் வளர்ச்சி வரணும் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நீங்க வந்து லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, நம்ம சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துடும். இப்போ அந்த செலவுகளை வந்து சாதாரணமா ஒரு எஸ்எம்இயோ இல்லை ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்போ வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால பொதுவாகவே வந்து எஸ்எம்இஸ் ஸ்டார்ட் அப்போட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுக்கான காரணங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்ஸ் தான். இப்போ எங்களுடைய இந்த கஸ்டமர் குரோத்துக்கும் இந்த சர்வீஸ் குரோத்துக்கும் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு நாங்கள் சொல்றது வந்து எங்களுடைய ஆட்டோ
அண்ட் கார் ஓட்டுநர் பார்ட்னர்ஸும் டிரைவர் பார்ட்னர்ஸும் அதே மாதிரி எங்களுடைய பயணிகளும். ஸோ இதில் தன்னிறைவான பயணிகளும் பார்ட்னர்ஸும் அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து வெளியில அவங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்றதுனால அது எங்களுக்கு அந்த மார்க்கெட் பெனிட்ரேஷனுங்கிறது எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கு. அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு நன்றி மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த ஜுக்னு ஆப் பற்றி நம்ம பல்வேறு தகவல்களை நம்ம அவங்க மூலமா ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஆப் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆட்டோ டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸும் ரொம்பவே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் அந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அவங்க வந்து டிராவல் பேக்கேஜஸ் அண்ட் டூரிசம் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த காலகட்டங்களில் ரொம்பவே பயனுள்ள ஒரு ஆப்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல தொடர்ந்து கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வணக்கம்.